Hi everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம டே 2 மயாமில இருக்கோம், ஃப்ளோரிடா. இன்னைக்கு நாங்க பீச் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த குவாலிட்டின்ல செக் அவுட் பண்ணிட்டு நம்ம பீச் போறோம். அது நியர்லி ஒரு 45 மினிட்ஸ் டிரைவ் இங்க இருந்து. ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். பீச் போகிற வழி ஃபுல்லாகவே இந்த மாதிரி டால் பில்டிங்ஸ், நிறைய அட்ராக்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இது வந்து இங்கே ஒரு பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ பிஸியான இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் வந்து அதுவும் டிராஃபிக் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ஹார்பர், இது க்ரூஸோட ஹார்பர். அதுவும் வந்து ரோட் சைட்லேயே ஹார்பரை பார்க்க முடியும் அப்படின்னா எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி அங்கங்கே கனெக்டிவ் இதுக்காகவே பிரிட்ஜ் கட்டிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் சம்மரில் வந்தீங்கன்னா உங்கள் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்க்கு பஞ்சமே இருக்காது. ஸோ அவ்வளோ நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த மயாமி பீச் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் டெஸ்டினேஷன் இந்த வேர்ல்டுன்னு கூட சொல்கிறாங்க. அவ்வளோ பாப்புலராக யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு அவ்வளோ பாப்புலராக ஷேர் பண்ணுற லொக்கேஷனுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த பீச் பேர் வந்து சவுத் பீச். இதை வந்து சோபி பீச்னு கூட சொல்லுவாங்க. நாங்கள் இந்த பீச்சுக்கு வந்து ஒரு 12:30 போல் ரீச் ஆனோம். ஆனால் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா பார்க்கிங் வந்து ஆல்ரெடி ஃபில் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து பார்க் பண்ணோம். நீங்கள் வரீங்க அப்படின்னா ஏர்லியாக வந்துடுங்க. இது வந்து பெய்ட் பார்க்கிங் தான். ஸோ 1 ஹவருக்கு $2 மாதிரி அப்ராக்சிமேட்டாக சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த பிக்னிக் ஏரியாவில் இருந்த வரைக்கும் ஒன்றும் தெரியல, நல்லா இருந்துச்சு. பட் பீச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப காற்று வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. எங்களால் கீழே உட்காரக்கூட முடியல. கொஞ்ச நேரத்துலேயே வந்து சரி இவ்வளோ காற்றடிக்குதே, இங்கே நம்மளால் இருக்க முடியலையே சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா இவ்வளோ அழகாக இருக்கும்போது எப்படி கிளம்ப தோணும்? அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, சரி உட்காந்தா தானே மண் வந்து ரொம்ப கண்ணில் படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேகை மட்டும் அந்த கரையில் வச்சுட்டு நாங்கள் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஜெயனுக்கு யூஸ்வலாக வந்து பீச்னால் கொஞ்சம் பயப்படுவான் நிற்கிறதுக்கு. பட் இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்டம் போட்டான். அவனை வந்து நாங்கள் சமாதானப்படுத்தி ரிட்டன் கூட்டிகிட்டு வரத்துக்குள்ளே வந்து போதும்னு ஆயிடுச்சு. பீச் ஏரியா முடிச்சுட்டு நாங்கள் வந்து இந்த பிக்னிக் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஜெயோன் அந்த ஃபவுண்டனில் ப்ளே பண்ணணுன்னு சொன்னால், பட் ரொம்பவும் கோல்டாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நாங்கள் வந்து ஃபவுண்டன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி அதனால் வந்து இந்த பார்க்கில் வந்து கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தான். ப்ளே பண்ணிட்டதுக்கப்புறம் அவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு அடுத்தது நாங்கள் போன பாயிண்ட் வந்து சவுத் பாயிண்ட் பியர்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் கடலுக்கு கொஞ்சம் கிட்ட போய் பார்க்குற மாதிரி இருக்குது. இங்கே நிறைய பேருக்கு இந்த மாதிரி பெஞ்ச் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உட்காந்து சன்செட் மாதிரி சீனரி வியூ வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக. அங்கே ஒரு சில பேர் ஃபிஷ்ஷிங் கூட பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பீச் வியூவோடு சேர்த்து அந்த பேஸ்டல் கலரில் இருக்கிற அந்த டால் பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்கவும் ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. நாங்கள் மயாமி பீச்லேருந்து அரௌண்ட் 4:30 போல் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அடுத்தது நாங்கள் அர்லாண்டோ தான் போக போகிறோம். உங்களில் எத்தனை பேர் இந்த காரை பார்த்துருக்கீங்க? நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இது வந்து செல்ஃப் டிரைவிங் கார்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஆட்டோனோமஸ் வெஹிக்கிள் சொல்லுவாங்க, ஏவி வெஹிக்கிள். இது வந்து ஒரு ரொபோட்டிக் கார் தான். இதில் டிரைவர் இருக்க மாட்டாங்க. வெறும் பேசஞ்சர்ஸை மட்டும் கொண்டு போய் அவங்க சேஃபாக லொக்கேஷனில் வந்து ட்ராப் பண்ணிவிடும். இதை சுற்றி வந்து கேமராஸ் இருக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரைவ் பண்ணும். நாங்கள் போகிற வழியிலே வந்து இந்தியன் ஸ்டோர் போகலான்னு பிளான் பண்ணி அங்கே இருக்கிற பட்டேல் பிரதர்ஸ்க்கு தான் போயிருந்தோம். ஸோ அடுத்த 2 வீக்ஸ்க்கான தேவையான க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, கான்டென்ட் பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக கன்சிடர் பண்ணுங்கள். நான் உங்களை எல்லாருமே நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Roses. Take care. Bye-bye. Spread the joy.